இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம். ஸோ மூலாதாரத்துல என்ன நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது, மூலாதார சக்கராவை எதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணணும், இதுல பேலன்ஸ்டான சக்கரா இருந்தா என்ன உங்களுக்கு பெனிஃபிட், இம்பேலன்ஸ்டா இருந்தா என்ன பெனிஃபிட். ஸோ பேலன்ஸ்டா இருக்க சக்கரா என்ன பாத்தீங்கன்னா, இது யோக நிலையில ஒரு மரபுயான ஒரு சக்கரங்கள். இந்த சக்கரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட கிரவுண்டிங்கை கொடுக்கறதா இந்த சக்கரா. ஸோ இந்த கிரவுண்டர் ஃபீல் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலாதார சக்கரா தான். ஸோ இதை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு நிலையை கொடுக்கும் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். பேலன்ஸ்டா இருந்தா வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான உணர்வு கொடுக்கும் அண்ட் டெய்லி ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம், நம்மளோட சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து டேக் கேர் பண்றது நம்மளோட மூலாதாரம் தான். ஸோ எந்த ஒரு ஃபியரும் மற்றும் இன்செக்யூரிட்டியும் எந்த ஒரு எமோஷன் பிளாக்கேஜ்லயுமே நம்ம மாட்டாத ஒரு பேலன்ஸ்டா இருந்தோம்னா நம்ம இதுல எல்லாம் மாட்ட மாட்டோம். ஸோ இதுவே வந்து இன்பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமான ஒரு ஃபியர் இருக்கும். நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும். நம்ம எதுவுமே ப்ரொடெக்ஷன்லெஸ்ஸா இருக்கிறோமா, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபீல் இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி கிரவுண்டிங்கே இல்லாம ஒரு ஸ்டேபிளான டிசிஷன் எடுக்காத மாதிரி இருக்கும். அண்ட் என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும், எப்படி ஆகும்ன்ற மாதிரியே தாட்ஸே இருந்துட்டே இருப்பீங்க. அண்ட் வாழ்க்கையில ஸ்டெபிலிட்டி இல்லாத போன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து உழைச்சாதான் நமக்கு வந்து சர்வைவல்ல வந்து நம்மளோட லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும். நம்மளோட டெய்லி லைஃப்ல அந்த டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டியே நீங்க வந்து எடுத்துக்காத மாதிரி இருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இதோட காரணங்கள் தான், இம்பேலன்சஸா இருந்தா. ஸோ இந்த எனர்ஜி ஹீலிங் ட்ரெடிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடல்ல இருக்க லோவர் பாடி பகுதியில தான் இது வந்து சம்பந்தப்பட்டு இருக்குது. ஆனா இதை வந்து முக்கியமான நிறுவல் கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, சக்ரா பேலன்ஸ் என்பது வந்து மெடிக்கல் டயக்னோசிஸ்ல கிடையாது. ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து ஒன்லி தி யோகிக் நேச்சர்ல நம்ம வந்து இதை பத்தி பிராண சக்தியோட யோகாவோட நம்ம வந்து ரிலேட் பண்ணி நம்ம பண்றது. ஸோ இது வந்து நம்ம டெய்லி லைஃப்லயே நம்ம கம்பைன் பண்ணி பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு சரியில்லை, இம்பேலன்ஸ்டா இருக்கும்னா அப்போ மூலாதாரத்துல ஏதோ ஒரு இம்பேலன்சஸ் இருக்கு. அது எப்படி நம்ம எலிவேட் பண்றது, அது நம்ம எப்படி நம்ம வந்து கொண்டு வருது, நம்ம பேலன்ஸ்டா எப்படி கொண்டு வருது, இதை பத்தி பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து என்னோட கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் இனி வர வீடியோஸையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், மூலாதாரத்தோட பேசிக் பேலன்சஸ் எப்படி பண்ணணும், அது எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, இது இம்பேலன்சஸா